நம்ம வரக்கூடிய டெக்னாலஜியா இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து நம்ம அப்டேட் ஆகணும், படிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய இயல்பே கற்றுக்கொள்ளக்கூடியவனாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அல்லாஹ் ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூளையில நாலேஜ் ஃபுல்லாவே இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணி அவரை படைச்சிருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் அப்படி படைக்கல. 0% அறிவோட தான் படைக்கிறான். எந்த ஒரு அறிவுமே இல்ல, எதுவுமே அவருக்கு தெரியாது. படைத்து விட்டு தான் வஅல்லம ஆதமல் அஸ்மாஹ குல்லஹா, நான் ஆதமுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றான். படைக்கும் போது ஆதமுக்கு ஒன்றும் தெரியாது, 0 நாலேஜ் தான். படைச்ச பிறகுதான் அவர் கற்றுக் கொடுத்தேன். மனிதனுடைய பேசிக்கான பண்பு கற்றுக்கொள்றது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுக்கு அனுப்புறான். இஸப் ஃபஸல்லிம் அலா உலாயிக நஃபர் மினல் மலாயிகத்து ஜுலூஸ், அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் கூட்டத்தை போய் சலாம் சொல்லுங்க. ஃபஸ்தமி மா யுஹய்யுனுக, நீங்க அவங்க மறுபடியும் பதில் என்ன சொல்றாங்கன்றதை செவியுறுங்க. ஃபஹின்னஹா தஹியத்துக வ தஹியத்து ஸுர்ரிய்யத்துக, இதுவும் இந்த பதிலும் தான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் முகமனாக இருக்கும், கிரீட்டிங்கா இருக்கும். அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்புறம் வானவர்கள்ட்ட போயிட்டு கற்றுக்கொள்ள சொல்றான். கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் இருக்கணும், படிச்சு கொள்ளணும். அதே போல வந்து அப்டேட் ஆகணும். எல்லாம் படிச்சாச்சு, சரி நான் இப்ப டிகிரி எடுத்தாச்சுன்னு சொல்லி இருந்துடக்கூடாது. காலம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பும்போது சரி உங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு தந்தேன், சரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படின்னு சொல்லி அனுப்புறானா? இல்ல, அல்லாஹ் அனுப்புறான் எனக்கும் மின்னியுதன், அதுவே நீங்க போங்க, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்து கொண்டிருக்கும், நான் உங்களை அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் சொல்லி அல்லாஹ் ரப்பல் அனுப்புறான். குர்ஆன் எனக்கு தெரியும், நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. குர்ஆன் மத்தி எனக்கு தெரியும்னு சொல்லி இருந்தேன்னு சொன்னா அது தாவா பணியா இருக்கிற இபாதத் பத்தியும் சொர்க்க நரகம் பத்தியும் மட்டுமே நமக்கு வந்து தாவா பண்ணக்கூடியதாக இருக்கும். கிரேடாக இருந்தோம் சொன்னா சயின்ஸ் பத்தியும் தெரியும், நம்மளுடைய தாவா பணி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். மாற்று மதத்தினர்களுக்கு தாவா பண்ணலாம். குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம் தான் சொல்லலாம். இதெல்லாம் எப்போ வரும்னு சொன்னா நம்ம அப்டேட் ஆகிருந்தா தான் வரும். அந்த சயின்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும், குர்ஆன் வசனங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதே அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்துல டீப்பான அறிவு இருக்கணும். குர்ஆன் ஓதுங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. அஃபலா யத்ததபருனல் குர்ஆன், குர்ஆன் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களுடைய உள்ளத்துல வந்து ஏதாவது பூட்டு போட்டுக்குதா? குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்களா இவங்க சொல்லி அல்லாஹ் ரப்பல் கேக்குறா. அப்ப குர்ஆனை நம்ம சிந்திக்கணும். உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்பல் திருமறையில சொல்றான் வந்து வஸமாஇ ஸாத்தி ரஜ்அன்றான், திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். இப்போ இதை வந்து நம்ம குர்ஆன் மட்டும் தெரிஞ்சுன்னு சொன்னா நம்ம ஏதோ அல்லாஹ் வந்து வானத்தின் மேல சத்தியம் பண்றான், திருப்பி தர வானம்னு சொல்றான்னு சொல்லி சும்மா இருந்துருவோம். அதே சயின்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னால் நமக்கு அதை வந்து கம்பேர் பண்ணி அட இது சயின்ஸை பேசுது, இந்த குர்ஆன் வசனம் அறிவியல் சான்றோன்னு பேசுதுன்னு சொல்லி தாவா பண்ணலாம். பூமியில இருக்கக்கூடிய இந்த நீர்கள் வானத்துக்கு எவப்பரேட் ஆகி கிளவுட்ஸ்களாக ஃபார்ம் ஆகி பிறகு இது மூலமா தான் நமக்கு மழை தருது. வானத்துடைய பண்பு திருப்பி தரக்கூடிய பண்பு சயின்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் குர்ஆன் வசனத்தை வச்சு நமக்கு அதிகமான ஒரு தாவாவை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். ஏன்னா பிறகு சயின்ஸ் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி வந்து சயின்ஸ்ல சொல்றாங்க இப்போ ரேடியோ டிவி எல்லாம் கேட்கிறோம்ல, சிக்னல் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இந்த ரேடியோ வேவ்ஸ் அவங்களோட சேட்டலைட் மூலமாக இந்த சிக்னல் வானத்துக்கு போகுது. நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வந்து அயனோஸ்பியர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த அயனோஸ்பியருக்கு பவுன்ஸ் பேக் ஆகி சிக்னல் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பி தரக்கூடிய வானத்துக்கு வந்து லிங்க் ஆகுது. அப்போ நம்ம இந்த சயின்ஸ் அப்டேட் ஆகிருந்து சொன்னால் நமக்கு எதை சொல்லலாம். அதே போல் கிரீன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை, இந்த வெப்பம் நம்முடைய பூமிக்கு எவ்வளவு தேவையோ வெப்பநிலையை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் மற்ற வெப்பநிலை எல்லாத்தையும் அட்மாஸ்பியருக்கு வந்து உறிஞ்சிக்கொள்ளுது. பிறகு இந்த பூமிக்கு மறுபடியும் எந்த அளவுக்கு வெப்பம் தேவையோ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வெப்பம் மறுபடியும் பூமிக்கு வந்து அனுப்பப்படுது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சயின்ஸையும் அப்டேட் ஆகியிருந்தால் தான் பவுண்டரியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டான தாவாவை பண்ணலாம்.